ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்துல இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 3 மினிட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. சோ அந்த 3 மினிட்ஸையும் சென்சார்ல பார்த்துட்டு திரும்ப ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இப்போ படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னே புரியல. ஆல்ரெடி படம் 3 மணி நேரத்துக்கு ஒரு 20 செகண்ட் தான் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல இருந்தா, இப்போ அதுக்கும் மேல 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. பட் இப்ப ஆட் பண்ண அந்த 3 நிமிஷம் தான் ப்ளூப்பர்ஸ். அதாவது வெங்கட் பிரபு அவர்களோட படங்கள்ல எண்ட்ல இருக்கிற அந்த ஃபன்னான மேக்கிங். சோ இப்போ ப்ளூப்பர்ஸ் இல்லாம படமே 3 மணி நேரம் இருந்திருக்கு. அண்ட் இந்த 3 நிமிஷம் ப்ளூப்பர்ஸ் வந்து பிரச்சனையே இல்ல. ஏன்னா தளபதியை ஃபன்னா ஆஃப்லைன் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்குறது பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். சோ படம் ரிலீஸ் அன்னைக்கு ப்ளூப்பர்ஸ் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்க போதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடிச்சு சொல்லலாம். சோ அதனால ப்ளூப்பர்ஸ் நோ ப்ராப்ளம். பட் படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம்ன்றதுதான் ஒரு சின்ன கன்சர்ன். அண்ட் கோட் டீம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா கான்பிடென்டா இருக்காங்க. ஆனால் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய படங்கள் இந்த மாதிரி 3 மணி நேரம் வச்சு கான்பிடென்டா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரீசெண்ட் டைம்ல கல்கி, இந்தியன் 2, தென் அதுக்கு முன்னாடி கோப்ரான்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோ படத்தோட மேக்கிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகாதவங்க கிட்ட படத்தை போட்டு காட்டி அதுக்கப்புறமா இந்த டியூரேஷனை லாக் பண்ணிருந்தா ஓகே. ஏன்னா ஒரு தரமான படத்துக்கு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ பிரச்சனையே கிடையாது. கொடுக்கற காசுக்கு எக்ஸ்ட்ரா டைம் என்டர்டைன் பண்றாங்கன்னா யாரு வேணாம்னு சொல்லுவா. பட் சுவாரஸ்யமா இல்லாம லேக் இருந்தாதான் பிரச்சனை. மெயினா மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸோட கோரிக்கையை ஏற்று 10 நிமிஷம் குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் மட்டும் வந்துடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேக் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா 3 மணி நேரம்ன்றது ஒரு வெறித்தனமான ட்ரீட்டா அமையும். லேக் இருந்துச்சுன்னா அதுவே ஒரு நெகட்டிவ் விஷயமா அமையும். சோ வெங்கட் பிரபு நம்ம தலையில என்ன எழுதியிருக்காருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.